ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒரு மரத்தில் ஒரு பறவை கூடு கட்டுது. அந்த மரத்தில் அது கூடு கட்டி வாழ்க்கை நடத்துது. அந்த வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது அந்நாடு காலையில் பொழுது விடிஞ்சதும் இறத்தாட போயிடும். இப்படியே ஒவ்வொரு நாளும் அது காலை பொழுதில் இறத்தாடிட்டு மாலை நேரம் அந்த கூட்டில் தங்கிக்கும். இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, போன பறவை வரவே இல்லை. இறத்தாட போன வெகுதோட போயிடுச்சு. வெகுதோட போனது திரும்பி வரவே இல்லை. அப்போது வரும்போது இந்த மரத்துக்கு கூடு கட்டும்போது யாருக்கிட்டையும் அது சொல்லிட்டு வரல, யாரோட அனுமதி அது வாங்கலை. போகும்போது யாருக்கிட்டையும் சொல்லலை, யாரோட பார்வையிலையும் சொல்லிட்டு அது போகலை. அப்போ இந்த மனித வாழ்வும் அப்படித்தான். நம்ம வரும்போது யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரல, யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு நம்ம வரல. நம்ம போகும்போது நான் போயிடுவேன், இந்த இதில் போயிடுவேன், இப்படி வந்துடுவேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிட்டு போகிறதும் இல்லை. எப்போ போகிறோம்னு நமக்கும் தெரியாது, யார்கிட்டையும் சொல்லிட்டு போகிறதும் இல்லை. அப்போது அந்த பறவை எப்படி போனது போச்சோ அந்த மரத்தையும் விட்டுருச்சு, அந்த கூட்டையும் விட்டுருச்சு. அது மாதிரி தான் மனித வாழ்க்கையும். நம்ம சம்பாதிச்ச சொத்தையும் விட்டுருவோம், இந்த இத்தனை நாளாக வச்சுருந்த இந்த கூட்டையும் விட்டுருவோம். இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த பறவை பறந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த கூடு தான் மிச்சம். அந்த மரம் மிச்சம்ன மாதிரி இந்த சொத்து அதுங்கிறதெல்லாம் வேஸ்ட். இந்த கூடு தான் மிச்சம். இந்த கூட்டை விட்டுட்டு இது போயிடுச்சு, பறந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு நியாயம். கூட்டை விட்டால், கூட்டை திறந்தா குருவி பறந்துடும். குருவி பறந்துட்டா கூடு மிச்சம். குருவி பறந்தால் கூடு தான் மிச்சம். பறவை பறந்தா கூடு தான் மிச்சம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல பாதையில் பயணம் பண்ணலாம். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்க. ஆத்ம வணக்கம்.